பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை கொண்டே ஒரு சமூகம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாரு. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதவியேற்கிறார். பதவியேற்று 5 ஆண்டுகள் கூட நிறைவேறாமல் 4 ஆண்டிலே தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி போட்டு வெளியில வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றப்ப முக்கியமான சில விஷயங்களை பார்க்கணும். வர்க்க ஏற்றத்தாழ்வுகளுமே பாலின ஏற்றத்தாழ்வுகளுமே இந்திய சமூகத்தினுடைய அடித்தளமா இருக்கு. அப்படி அதை பார்க்காம பொருளாதார சிக்கல்களுக்கு மட்டும் சட்டம் ஏற்றணும்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமே கேலி கூத்தாகிடும். அது சாணி குவியலின் மேல அரண்மனையை கட்டுவது போன்றதுன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. அதனால இந்து சட்ட மசோதாவில இந்து சட்டங்களை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு விவாகரத்து உரிமை, பெண்களுக்கு மகப்பேறு உரிமைன்னு சொல்லி பெண்களுக்கான பல உரிமைகளை முன்வைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நாடாளுமன்றத்துல இருந்தவங்க அதை எதிர்த்ததுனால தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி போட்டு வெளியில் வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்.